கோவையில் மாமனார் வீட்டில் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1000 சவரன் நகைகளை திருடியதாக மருத்துவரான மருமகன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். டாக்டர் மற்றும் அவரது தாய், சகோதரி உட்பட 3 பேர் வழக்கில் சிக்கியுள்ளனர். 1000 சவரன் நகைகள் திருடப்பட்டது எப்படி? கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த பிரபல ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சண்முக பாண்டியன் இவரது 2வது மகளை கடந்த 2024ஆம் ஆண்டு டாக்டர் எம் விக்னேஷ் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். நெருங்கிய உறவினரான மருத்துவர் விக்னேஷின் குடும்பத்தினருக்கு நிதி நெருக்கடி காரணமாக தனது மருமகன் டாக்டர் விக்னேஷையும் அவரது குடும்பத்தாரையும் கோவை காளப்பட்டி இல்லத்தில் தங்க வைத்துள்ளனர். காளப்பட்டியில் இருக்கும் பங்களாவுடன் சேர்த்து 1 ஏக்கர் நிலமும் இருக்கும் நிலையில் அந்த வீட்டை தனது பெயருக்கு மாற்றித் தருமாறு தனது மனைவிக்கு டாக்டர் விக்னேஷ் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ரியல் எஸ்டேட் அதிபர் சண்முக பாண்டியனுக்கும் டாக்டர் விக்னேஷ் குடும்பத்தினருக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பரில் அந்த காளப்பட்டி வீட்டை சண்முக பாண்டியன் மற்றொரு நபருக்கு 15 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்தார். இதனால் அதிருப்தி அடைந்த விக்னேஷின் குடும்பத்தினர் திடீரென அந்த வீட்டை காலி செய்துவிட்டு வெளியேறினர். அவர்களின் திடீர் வெளியேற்றத்தால் சந்தேகம் அடைந்த சண்முக பாண்டியன் விக்னேஷிடம் தனது வீட்டில் இருந்த லாக்கர் சாவியை திரும்ப கேட்டுள்ளார். ஆனால் சாவியை கொடுக்க மருத்துவர் விக்னேஷ் மறுத்ததால் லாக்கரை உடைத்து பார்த்தபோது சண்முக பாண்டியன் அதிர்ச்சி அடைந்தார். அதில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 8 கிலோ தங்க நகைகள் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இது குறித்து விக்னேஷிடம் கேட்டபோது அவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் 100 சவரன் நகைகளை மட்டும் திருப்பி தந்துவிட்டு மீதமுள்ள 900 சவரன் நகைகளை திரும்பி தராமல் மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட தொழிலதிபர் சண்முக பாண்டியன் இதுகுறித்து கோவை மாநகர குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் நகைகளை திருடியதாக மருமகன் டாக்டர் விக்னேஷ், அவரது தாய் வாசுகி மற்றும் சகோதரி டாக்டர் எம் ஜீவிதா ஆகிய 3 பேர் மீதும் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.